ஏற்கனவே இவர் திமுகவுடைய அதே கொள்கையை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார். ஸோ இதையெல்லாம் இது வரைக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணாமல் இன்றைக்கும் வருவாங்களா அப்படின்னு அதிமுக காத்துட்ருக்கு. அவர் வரப்போறதில்லை என்பதை புரிந்து கொண்டால் அதிமுக விமர்சனத்தை ஆரம்பிக்கும். இப்போ இவர் சினிமாவில் பிளாக் மணி வாங்கினது இப்போ செய்யாமல் இன்னைக்கு, அதாவது திமுகவை தோற்கடிப்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் என்று விஜய் யோசித்தால் கடைசி நிமிஷத்துலையாவது வருவார். ஒரு 30-40 சீட்டு வாங்கிட்டு வந்துடுவார். கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்து 2011 41 சீட்டு வாங்கினார். அவருக்கு கூட்டினா 5 வரணும், 4 1 5 41. அதே 41 கொடுத்து இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இன்றைக்குமே கூட ஓடிட்டுருக்கு. அதனால தான் இபிஎஸ் நேரடியாக அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க. பட் அவர் வரப்போகிறது இல்லைன்னு சொன்னால் அவர்கள் நீ திமுகவுடைய பி டீம் என்பதாகத்தான் இனிமேல் அதிமுக பேச ஆரம்பிக்க. இவர் வரமாட்டேன்னா அதை எதிர்த்து இவர் வர்றதுக்கு ஃபீல்டுக்கு வரணும். இன்னும் அட்லீஸ்ட் யூடியூப், நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு யூடியூபாவது கொடுத்து மக்கள் பிரச்சனையை பேசணும். அப்படி பண்ணார்னா விஜய் வரலாம். இல்லை என்றால் ஒன்றும் இல்லாமல் அந்த விஜய் வித்யாசிரம் ஸ்கூல் எடுத்துக்கோங்க. அந்த இடம் 2019 10 கோடிக்கு வாங்கியிருக்காரு. அந்த இடம் 60 கோடி கம்மி. இன்றைக்கி அன்றைக்கும் வாங்க முடியாது, இன்றைக்கும் வாங்க முடியாது. ஸோ கருப்பு பணத்தை நீயும் ஊழல் பண்ணியிருக்க. அதனால் விஜய் வெற்றி பெறும். இதெல்லாம் நாங்கள் வாய் மூடிட்டு இருப்போம். பிஜேபிக்காரன் தேர்தல் வந்தால் எடுத்து காட்டுவோம். அதனால் இதையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்.